ஒரு மனிதன் வாழும்போது அவன் செய்த நன்மைகள் வெளியில் என்னைக்குமே புலப்படாது. அவன் வாழ்க்கை குறித்த தத்துவங்கள் என்ன, அவன் யார், அவன் பெயர் என்ன, உண்மையில் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம் என்ற இவ்வாறான சொற்கள் ஒவ்வொன்றும் ஒருவன் உயிரோடு வாழும் பொழுது என்னைக்குமே வெளியில் வராது. பட் அந்த கடைசி நிமிஷம் அவனுடைய அந்த மரணம் அவனுடைய கிறிஸ்டிய புட்டு வைக்கும். இந்த ஒரு பார்வை ஈனோக் பூரணம் மகிபன் புனித ராஜா அருட்பணியாளனான கதையின் சுருக்கம் இது. அன்றொரு நாள் 1/8/1965 ஏர்வின் நல்லையா புனித ராஜா என்பவருக்கும் கிறிஸ்டபல் ஞானமாய் என்பவருக்கும் மகனாக அவர்களது மடியில் தவழ்ந்தார் ஈனோக் புனித ராஜா அவர்கள். இவரது கல்வி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொழும்பு DS சேனநாயக்கா மற்றும் ரோயல் கல்லூரியிலே தனது கல்வியை ஆரம்பித்து 1983 இனக்கலவரங்கள் வெடித்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் திரும்பிய அவர் தனது உயர் படிப்பினை பரிஜோவான் கல்லூரியிலே படித்து வர்த்தக பிரிவிலே தேர்ச்சியை பெற்றார். அறிவை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்ட இவர் பாடசாலை கல்வியோடு நின்று விடாது இந்தியாவின் தாம்பரம் நகரில் அமைந்துள்ள மட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் கல்வி கற்று பிகாம் பட்டதாரியானார். அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருச்சபையின் முன்னாள் தலைவர் திரு ஈனோக் புனிதராஜா அவர்கள் மறுமைக்குள் பிரவேசித்து கடந்த 6 ஆண்டுகளை நிறைவடைகின்ற இந்த நாளிலே அவருடைய வாழ்வை ஒரு கணம் மீண்டு பார்க்க ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களையும் இறைவனுக்கு ஆற்றிய பணியையும் சமூக பணியையும் நினைவு கூர்ந்து இறைவனை உண்மையாக நன்றியோடு துதிக்கின்றேன். இறையியலில் ஆர்வம் கொண்ட இவர் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் 1991 இணைந்து 1996 இறையியல் படிப்பினையும் நிறைவு செய்தார். படித்தால் மட்டுமே போதாது, அதனை செயலிலும் காட்ட வேண்டும் என்று தீர்மானித்த இவர் 1996 மே மாதம் மூளாய் மற்றும் தொல்புரம் ஆகிய பகுதிகளில் இறை பணியாற்றியதோடு 1996 மீளவட்டுக்கோட்டையில் இயங்கிக் கொண்டிருந்த இறையியல் கல்லூரியிலும் பகுதி நேர விரிவுரையாளராக செயல்புரிந்தார். பின்னர் உதவி ஊழியனாக 1997 முதல் 1998 காலப்பகுதியில் கொழும்பு திருச்சபையில் பணியாற்றிய இவர் அங்கிருந்த அந்த அழகான தருணங்களிலே உதவி குருவாகவும் அருட்பொழிவு பண்ணப்பட்டார். இவரது கற்றல் அறிவுரைகளையும் செயல் வீரியங்களையும் பார்த்த யாழ்ப்பாண பேராயம் 2001 நிரந்தர விரிவுரையாளராக கிறிஸ்தவ இறையியல் கல்லூரிக்கு இவரை நியமித்தார்கள். இவரது பணிகள் செயல் வீரியம் காணவே 9/3/2002 வட்டுக்கோட்டை பேராலயத்தில் இவர் குருவாக அருட்பொழிவு பெற்றார். இறை பணி ஆற்ற வேண்டுமென்ற இறை தூண்டல் அவருக்குள் ஊன்றி கட்டப்பட்டதினாலே தனது கற்பித்தல் பணிகளுடன் சத்தியபுரம், உடுவில், இணுவில் திருச்சபைகளுக்கு குருவாகவும் ஏலாலை வடக்கு மற்றும் தெற்கு திருச்சபைகளுக்கு சேகர குருவாகவும் சிறப்பாக தனது பணிகளை முன்னெடுத்து செய்தார். பின்னர் 2009 நுவரெலியாவில் உள்ள உடப்பு சலாவ திருச்சபைக்கு மாற்றம் பெற்று சென்ற இவர் இறை ஆசி இவரை ஊன்றி கட்ட 2012 முதல் 2016 காலப்பகுதியிலே அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருச்சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2018 பொது இடமாற்றத்தில் மீண்டும் சத்தியபுரம் திருச்சபை பணிகளை பொறுப்பெடுத்தார். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனிதனின் முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையும் உத்தமமும் நேர்மையாகவும் நடந்து இறைப்பணியாற்றிய ஒரு இறையியலாளன். அவருடைய ஆன்மீக அறிவு, இறையியல் ஞானம், சமூகத்தின் மீது வைத்திருந்த அளவில்லாத பற்று, ஏழை எளியவர்கள் மீது காட்டிய அன்பு, சிறியோர் தொடக்கம் முதியோர் வரை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாடுகின்ற
நகைச்சுவையோடு பேசுகின்ற ஆற்றல் மிகுந்தவராக திகழ்ந்தார். அவரை 2001 இந்தியாவிலே இருக்கிற மதுரை இறையியல் கல்லூரியிலே கண்டு பழகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அன்று தொடக்கம் இந்த உலகை விட்டு செல்லும் வரைக்கும் ஒரு அரிய நண்பனாக என்னுடைய ஊழிய பயணத்திலே என்னோடு சேர்ந்து என்னுடைய எல்லா திருச்சபைகளுக்கும் வருகை தந்து தன்னால் ஆண்ட நல்ல ஆங்கில அறிவையும் தன்னுடைய ஆன்மீக அறிவையும் தன்னுடைய தாளந்துகளையும் எங்களுடைய பணித்தளங்களிலே மிகவும் பயன்படத்தக்கதாக செயலாற்றிய ஒரு செயல் வீரன். அமெரிக்க இலங்கை மிஷன் திருச்சபையினுடைய தலைவராக இருந்த காலத்திலே மிகவும் துணிவும் ஆற்றலும் மிக்கவராக தன் பணிகளை செய்தார். துன்பப்படுகிற வேளைகளிலே அந்த இடங்களில் நிற்கின்றவராகவும் போராட்டங்கள் வேதனைகளின் மத்தியிலே தன்னை இணைத்து பணியாற்றுகின்ற ஒரு இறை பணியாளனாகவும் இருந்தார். நோயுற்றோரை சந்திக்கிறது, முதியோரை சந்திக்கின்றது, அங்கே கைவிடப்பட்ட தாய்மார் பெண்கள் குழந்தைகள் மீது பரிவு கொண்டு செயலாற்றுகின்ற நல்லொரு இறை பணியாளனாக செயலாற்றினார். அவருடைய இறையியல் அறிவும் சமூக அறிவும் அவர் கற்றுக்கொண்டதன்படி தன்னுடைய வாழ்வை இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்து பணியாற்றியவர். கடந்த 6 ஆண்டுகள் இது உலகை விட்டு இறைவனுடைய சமூகத்திலே சேர்ந்தாலும் அவருடைய அன்பும் அவருடைய நட்பும் அவருடைய நல்ல சிந்தனைகளும் இன்றும் உயிருள்ளவர்களாக இருப்பதை இட்டு இறைவனை நாங்கள் நன்றியோடு துதிக்க, இறைவனுக்கு அவருக்காக இறைஞ்ச மன்றாட இந்த நாளிலே நான் அழைத்து நிற்கின்றேன். அவருடைய அருமையான குடும்பத்தார், அவர் விட்டு சென்ற நல்லான அன்பான உறவுகள், அவருடைய அன்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் இறைவன் எல்லா ஆறுதலையும் அமைதியையும் சமாதானத்தையும் நல்குவாராக. இந்த நாளிலே அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதலிலே எப்பொழுதும் அமைதியடைய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசுவை பிரார்த்தித்து நிற்கின்றேன். என்றோ ஒரு நாள் இயந்திரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், குறித்த காலத்தோடு நிரந்தர ஓய்வு என்று ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடும். அதுவே நிரந்தரமாக இருக்கிறது. அதுபோலவே பூரண மகிபன் புனித ராஜா அவர்களும் 8/5/2020 அன்று குறுகிய ஓட்டத்தோடே கத்தரிடத்தில் இளைப்பாறுதல் அடைந்தார். அவரது உடல் கண்ணீர் சொரிந்த வழிபாட்டுடன் ஒடுவில் சேமக்காலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவரது பணிகள் இன்றும் அந்த மக்கள் மத்தியிலும் பேசுபொருளாகவே இருக்கின்றது. இவரது வாழ்வியலிலிருந்து வெளிப்படும் ஓர் உண்மை, பிறப்பும் இறப்பும் எம் கையில் அல்ல, அது இன்றும் கடவுள் சித்தமே. அன்று மோசேக்கு பின்னர் ஜனங்களை வழிநடத்த கடவுள் எவ்வாறு யோசுவாவை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல அர்ப்பணியாளன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை நிறைவேற்றவும் சாட்சியாக வாழவும் அவர் கரம் பிடித்து உடுவில் மகளிர் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றிய இவாஞ்சலின் டெலக்ஷினி ஸ்பென்சர் அவர்களும் அவரது 2 பிள்ளைகளான டேச்சல் சுசன்னா, சன்ரா ஜொஹன்னா ஆகியோரும் இன்று முறை சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.